பாலக்கீரை வச்சு பாலக் ஆலு கிரேவி பண்ண போகிறோம். இது சப்ஜின்னு கூட சொல்லலாம். இந்த பாலக்கீரையும் உருளைக்கிழங்கும் வச்சு நம்ம ஒரு கிரேவி பண்ணுவோம். வாங்க. இப்போ நம்ம பாலக் ஆலு கிரேவிக்கு கொஞ்சம் ஆயில் வச்சுக்கிடுவோம். நம்ம உருளைக்கிழங்கை இதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். உருளைக்கிழங்கை ஒரே அளவு சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. நான் இது ஒரு கட்டு கீரைக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்ல கொஞ்சம் பொன்னிறமாக லேசாக பொன்னிறமாக வந்தால் கூட போதும். பாருங்க, நல்லா செவந்துருச்சு. இந்த இதில் நம்மளுக்கு இதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கிடுவோம். இது மட்டும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம். இது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவிலையும் போடுவோம். இதுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு மிளகாய் தூள். இதை கொஞ்சம் நல்லா இது கோட்டிங் வர்ற மாதிரிக்கு கொஞ்சம் நல்லா பெரட்டி எடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கிடுவோம். இதே ஆயில்லையே நம்ம இதுக்கு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிடுவோம். ஜீரகம் வெடித்த உடனே வெங்காயம் போட்டுருவோம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வெங்காயம் போட்டுக்கிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு இந்த கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் சின்னதாக ஒரு பட்டை இதை போட்டுக்கிடுவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதில் கொஞ்சம் தக்காளி, இதெல்லாம் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிடுவோம். ரொம்ப வலுவலுன்னு வேணால் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்கிடுவோம். அரைச்சிட்டு வந்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, கொஞ்சோண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்டு இது பண்ணோம்ல அந்த கிரேவி இதில் போட்டுருவோம். இது நல்லா வதக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் பொடி போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் கறி மசாலா பவுடர். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கிடுவோம். நம்ம கீரைக்கு சேர்த்து போடணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குல வேறு போட்டிருக்கோம். இந்த கிரேவிலேயே நம்ம இப்போ பாலக்கீரை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துருவோம்.
இது நான் போடுறது வந்து ஒரு கட்டு கீரை. இதை கொஞ்சம் நேரம் அமுக்கி வச்சுட்டு நம்ம மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் நல்லா வெந்துடும். நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோ கீரை போட்டோம்ல, கீரை வந்து சீக்கிரம் வற்றி நல்லா இதாகிடும், குழஞ்சி போயிடும். இதில் நம்ம அந்த உருளைக்கிழங்கு வறுத்து வச்சோம் இல்லையா, இது எல்லாத்தையும் அதில் போட்டுருவோம். பாலக் ஆலு ரெடி. இது சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இதோட ஆஃப் பண்ணிடுவோம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. பாருங்கள் இப்போ நல்லா நம்ம பண்ணியாச்சு. பாலக் ஆலு கிரேவி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.